ஆதியை துணை அனைத்து உறவுகளுக்கும் நமஸ்காரம். மனித உடல் எடுத்து பிறந்தவர்களுக்கு இளமையிலேயே கற்பிக்க பெற வேண்டிய 4 பாடங்கள். இந்த மனித தூலத்திற்குள் அழியாத நித்திய தேகம் ஒன்றிருக்கிறது. அதை மனிதனுக்கென்று தனி சீதனமாக தரப்பெற்றுள்ள 6வது அறிவு கொண்டுதான் கைப்பட முடியும். பேரின்பம், அதாவது அழியாத இன்பம் அனுபவிப்பது அந்த நித்திய தேகத்தில் தான். மனித உடல் எடுத்த ஒவ்வொருவரும் சாவுடைய நேரத்தில் கசப்பு ஜலம் வெளியாகி பிறநாற்றம் மேயாதபடி தப்பிக்க வேண்டும். அந்த அருங்கார்ந்த செயலை இவனுக்கு கைப்பளிதமாக்கி தர வல்லவர்களுக்கும் அதற்காகவே இறைவனால் முத்திரிக்க பெற்று இப்பூமிக்கு அனுப்பப்பட்டவர்களும் ஆகிய ஒரு சர்க்குரு பிரானை இவன் தேடி அறிந்து அவர்கள் இயக்கத்திற்கு ஆளாக வேண்டும். ஒருவன் தூலம் எடுத்து தேட வேண்டிய தேடல் இதுதான். அப்படி தேடி பெற்ற சர்க்குரு பிரானை இவன் தன் கண்ணாக உயிராக நினைத்து அவர்கள் பால் ஒட்டி படிந்து இறுதி வரை நிற்க வேண்டும். இந்த நான்கையும் கற்று பழகுவதுதான் கல்வி. அதன் பயன் நித்தியம் அழியாமை என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிசாலை ஆண்டார்கள் திருவாய் மலர்களின் நாட்கள். இப்போ நான் எப்பயும் போல உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு குருவும் அவருக்கு நிறைய சிஷ்யனாக அவங்களாம் இருந்தாங்களாம். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு சிஷ்யனுக்கு மட்டும் ஒரு குரு மேலே ரொம்ப சந்தேகம். அவருக்கு நம்பவே மாட்டாராம். அவர் இவருக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கே தெரியுமே, நம்ம ஏன் இவர்கிட்ட இருக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தேகப்பட்டுட்டு அவர் நம்பவே மாட்டாராம். அந்த மாதிரி அவர் இருப்பாராம். அப்போ ஒரு நாள் அந்த சிஷ்யன் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு சொன்னாராம், இந்த மாதிரி என்ன இவருக்கு தெரிஞ்சதுதான் நமக்கே தெரியுது, நம்ம ஏன் இவர்கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாராம். அப்போ அந்த சிஷ்யன் நேராக ஒரு குரு கிட்ட போய் சொன்னாராம், இந்த மாதிரி ஒருத்தர் உங்களை இந்த மாதிரி சொல்கிறாரு குருவே, இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போ குரு என்ன பண்ணாரா, ஒன்றுமே சொல்லாமல் அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுட்டாலாம். அடுத்த நாள் என்ன பண்ணாங்களோ அவங்க அந்த குரு எல்லாரையும் ஒரு தோட்டத்துக்கு மாதிரி கூட்டிகிட்டு போனாராம். அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்தா தூரத்தில் ஒரு அப்பாவும் 3 பசங்களும் போயிட்டு இருந்தாங்களாம். அதில் ஒரு குழந்தை அவங்க அப்பாவோட தோள் மேலே உட்காந்துட்டு இருந்துதான். அப்புறம் இன்னொரு குழந்தை அவங்க அப்பாவோட கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு அவங்க அந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டு இருந்தாங்களாம். இன்னொரு பையன் அவங்க அப்பா கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் அப்படி நடந்து வந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ அந்த குரு கேட்டாரா அவங்க சிஷ்யன்கிட்ட, அங்கே பாருங்கள் தூரத்தில் ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு அவங்கள பார்த்தா என்ன தோணுது அப்படின்ற மாதிரி கேட்டாராம். அப்போ பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட தோளில் உட்காந்துட்டு இருந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த இயற்கையை ரசிச்சுட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துதான். அப்போ அப்படி இருந்தது. அப்போ அவங்க அப்பா ஒரு கையை பிடிச்சிட்டு இருந்த ஒரு குழந்தை கொஞ்சம் பயம் இருந்தது, நம்ம விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலும் அந்த பயத்தை விட அதுக்கு அந்த சந்தோஷம் தான், நம்பிக்கை இருந்தது. நம்ம அப்பா கையை பிடிச்சிட்டு தானே இருக்கோம், நம்ம அப்பா விட்டுற மாட்டாருன்ற நம்பிக்கை அந்த பயத்தை விட அந்த நம்பிக்கை அந்த குழந்தைக்கு ரொம்ப அதிகமாக இருந்துதான். அப்போ 3வது அப்படி அது பையன் பின்னாடி நடந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் தூரமாக பின்னாடி நடந்துட்டு வரான்னு சொன்னால அவனுக்கு அவன் முகத்தில் பார்த்தா அவ்வளோ பயம் வந்துதான். அவனுக்கு வேர்த்து போதும், ஒவ்வொரு அடியும் அவன் கீழே பார்த்து வைக்கிறான். ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்கான், நம்ம விழுந்துடக்கூடாதுன்ற பயத்திலே அவன் ரொம்ப ஒவ்வொரு அடியும் ரொம்ப பார்த்து வச்சுட்டு இருந்தானா. அப்போ அந்த குரு சிஷ்யெல்லாம் அந்த தோட்டத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆசிரமத்துக்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த குரு அவங்க சிஷ்யர்கிட்ட எல்லாருக்கிட்டும் கேட்டாராம், இப்போ நான் தோட்டத்தில் காமிச்சல ஒரு அப்பாவும் அந்த குழந்தைங்களாம் இருந்தாங்களே, அதை பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற மாதிரி அவர் கேட்டாராம். அப்போ அதுலேருந்து ஒரு சிஷ்யர் எழுந்து சொன்னாராம், அதில் ஒரு குழந்தை அவங்க அப்பா ஒரு தோல் மேலே உட்காந்து இருந்தது, அது ரொம்ப சந்தோஷமாக பயம் இல்லாமல் இருந்தது. இன்னொரு குழந்தை அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு இருந்தது, அது ரொம்ப கொஞ்சம் பயம் இருந்தாலும் அந்த பயத்தை விட அதுக்கு அந்த ஒரு நம்பிக்கை ரொம்ப இருந்தது. அதுக்கு பின்னாடி இருந்த பையனுக்கு ரொம்பவே பயம் இருந்தது, அவன் ரொம்ப பார்த்து தான் அவன் ஒரு காலடியும் எடுத்து வச்சான் அப்படின்ற மாதிரி அந்த சிஷ்யர் சொன்னாராம். அப்போ குரு சொன்னாரா, ஆமாம் நீ சொன்னது சரிதான். இப்போ அந்த 2 குழந்தைங்க அவங்க அப்பா பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது, நமக்கு எதுவும் ஆகாதுன்ற தைரியம் இருக்குது. ஆனால் அந்த பையன் அவங்க அப்பா விட கொஞ்சம் விலகி இருந்ததுனால அவனுக்கு அந்த பயம் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாராம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னால ஒரு சிஷ்யருக்கு நம்பிக்கையே இல்லை அந்த மாதிரி சொன்னால அவருக்கும் புரிஞ்சுதான், ஓகே நம்ம ரொம்ப தள்ளி தான் இருக்கோம், நமக்கு அதனால தான் அந்த மாதிரி இது வருது,
நம்ம வந்து தன்னடியில் சாஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து தோணுச்சான். ஸோ வந்து இந்த கதையை நான் சொல்கிறப்ப தான் வந்து எனக்கு தோணுச்சு, நம்ம தெய்வத்துக்கிட்டேருந்து எப்போவுமே கொஞ்சம் தள்ளியே இருக்கக்கூடாது. எப்போவுமே அந்த தோளில் அந்த குழந்தை மாதிரி தெய்வத்து கூட எப்போவுமே ஒட்டிகிட்டே தான் இருக்கணும். அந்த நடந்துட்டு வர குழந்தை கூட இல்லை, அந்த தோளில் இருக்கிற குழந்தை மாதிரி நம்ம எப்படி இருக்கணும். தெய்வத்தை நம்ம சிந்தனையிலே வச்சுக்கிட்டு தெய்வத்தோட மூலம் வந்து நம்ம நாக்கோர ஒட்டி வச்சுக்கணும். அப்புறம் தெய்வம் சொல்படி நடக்கணும். நீங்களாம் இது பண்ணுவீங்கன்னு எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நமஸ்காரம்.